முதல்ல காலம் காலமாக சொல்லப்படக்கூடிய ட்ரெடிஷ்னலான அந்த ஸ்டோரியை பார்ப்போம். ஒரு நாள் ஒரு ஆமை ஒரு முயலை ஓட்டப்பந்தயத்துக்கு கூப்பிட்டுச்சான். உடனே முயல் தெனாவிட்டா, என்னால ஈஸியா ஓடி ஜெயிக்க முடியும், உன்னாலெல்லாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான். நீ வா, ஃபர்ஸ்ட் போட்டியில கலந்துக்கலாம், அதன் பிறகு பார்ப்போம் அப்படின்னு ஆமை சொல்லிச்சான். சரின்னு போட்டி ஆரம்பமாச்சு. போட்டி ஆரம்பமானதும் முயல் கடகடன்னு வேகமா முன்னேறி ஓடிருச்சு. ஆனா ஆமை மெதுவா பின்னாடி வந்துட்டு இருந்தது. இந்த ஆமை வர்ற நேரத்துக்குள்ள நம்ம ஒரு குட்டி தூக்கம் போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த முயல் அதே இடத்துல படுத்து தூங்க ஆரம்பிச்சுதான். அதுக்குள்ள ஆமை மெதுவா நகல ஆரம்பிச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்து நகர்ந்து அந்த பினிஷிங் கோட்டை தொட்டு ஆமை வின் பண்ணிருச்சு. திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்த அந்த முயல் ஆமை வின் பண்ணதை பார்த்ததும் ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. இதுதான் முதல் வெர்ஷன். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முயல் மாதிரி சோம்பேறித்தனமா இருக்கவே கூடாது. அதே மாதிரி முயல் அளவுக்கு நமக்கு திறமை இல்லைனாலும் நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தை தொடர்ந்து கன்சிஸ்டன்டா பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளாலும் ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். இப்போ முயல் ஆமை கதையோட 2வது வெர்ஷன். இந்த மாதிரி அந்த முயல் அந்த ஓட்டப்பந்தய போட்டியில தோத்ததுனால அதுக்கு ரொம்ப அவமானமா போச்சான். அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சான். அதனால மறுபடியும் அந்த முயல் அந்த ஆமைய ஓட்டப்பந்தயத்துக்கு கூப்பிட்டுச்சான். சரின்னு ஆமையும் அந்த ஓட்டப்பந்தய போட்டியில கலந்துக்க சம்மதம் தெரிவிச்சது. முயல் ஆமை ரெண்டும் ஓட்டப்பந்தயத்துல ஓட தயாரா இருக்காங்க. வழக்கம் போல முயல் அதிவேகமா ஓட ஆரம்பிச்சது. இந்த தடவை நடுவுல எல்லாம் எங்கேயும் தூங்கி ரெஸ்ட் எடுக்காம வேகமா ஒரே மூச்சா ஓடி பினிஷிங் லைனை தொட்டு வெற்றி அடைஞ்சிருச்சு முயல். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம லைஃப்ல ஒரு தடவை பண்ண தப்ப திரும்ப பண்ணவே கூடாது. யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல எத்தனை தடவை பண்ண தப்பையே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி இனிமே பண்ணாதீங்க. ஒரு தடவை ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது உங்க லைஃப்ல திரும்ப பண்ணவே கூடாது. இதுதான் 2வது கதையோட. அப்படியே காலங்கள் உருண்டோடுது. இப்போ அந்த ஆமைக்கும் முயலுக்கும் நல்லா வயசாயிடுச்சு. அடுத்த தலைமுறை முயல், அடுத்த தலைமுறை ஆமையெல்லாம் வந்துருச்சு. அப்போ அந்த அப்பா முயல் தன்னுடைய மகன் முயல் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குமா, இந்த மாதிரி ஒரு நாள் அந்த ஆமை என்ன ஓட்டப்பந்தய போட்டிக்கு கூப்பிட்டுச்சு. அன்னைக்குன்னு பார்த்து நான் தூங்கி தொலைச்சிட்டேன். அதனால நம்ம முயல் இனத்துக்கே மிகப்பெரிய அவமானமா போயிருச்சு. இதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஆமை உன்னையும் அந்த ஓட்டப்பந்தய போட்டிக்கு கூப்பிட்டாலும் கூப்பிடும். அப்போ அந்த டைம்ல மட்டும் தூங்கி தொலைச்சிடாதரா மகனே, நம்ம இனத்துக்கே அவமானம். அதனால எப்படியாவது அந்த டயத்துல ஓடி அந்த போட்டியில ஜெயிச்சு காட்டிடு, மானத்தை வாங்கிடாத அப்படின்னு அப்பா முயல் தன்னுடைய மகன் முயல் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்துதான். அந்த முயலும் சரின்னு சொல்லிச்சான். அதே மாதிரி ஒரு நாள் அந்த 2வது தலைமுறை ஆமை, அதாவது ஏற்கனவே போட்டியில கலந்து கொண்ட ஆமையோட மகன் ஆமை அந்த 2வது தலைமுறை முயல் கிட்ட எங்கூட ஓட்டப்பந்தய போட்டிக்கு வரியா அப்படின்னு கூப்பிட்டுச்சான். சரின்னு இந்த முயலும் சம்மதிச்சுதான். இந்த முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தய போட்டியில ஓட ரெடியா காத்திருந்தது. இந்த முறை முயல் அப்பா சொன்ன மாதிரியே எங்கேயும் ரெஸ்ட் எடுக்காம ஒரே மூச்சுல ஓடி அந்த பந்தய கொடியை தொட்டு வெற்றி அடைஞ்சிருச்சு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம நம்ம லைஃப்ல பண்ண தப்பை மட்டுமே திரும்ப பண்ணாம இருக்கக்கூடாது. நமக்கு முன்னாடி உள்ள மனிதர்கள் பண்ண தப்பு என்ன, நம்ம அப்பா அம்மா பண்ண தப்பு என்ன, நம்மை சுற்றி உள்ள மனிதர்கள் பண்ணக்கூடிய தப்பு என்ன, ஒரு மிகப்பெரிய பிசினஸ் நஷ்டம் அடைஞ்சது அப்படின்னா அப்ப அந்த பிசினஸ் மேன் பண்ண தப்பு என்ன அப்படின்னு அவங்க லைஃப்ல இருந்து சில பாடங்களை கத்துக்கிட்டு அவங்க பண்ண தப்ப நம்ம திரும்ப பண்ணாம இருக்கணும். இதுதான் 3வது கதை. இப்போ 2 முறை முயல் ஜெயிச்சிருச்சு, ஒரு முறை தான் ஆமை ஜெயிச்சிருக்கு. இந்த ஆமை இனத்துக்கு இப்ப ரொம்ப வருத்தமா இருந்துதான். நம்ம அப்பா காலத்துல எல்லாம் நம்ம அப்பா அந்த முயலை ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. ஆனா நம்ம காலத்துல அந்த முயலை ஜெயிக்க முடியலையே, ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த முயலை ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த ஆமைக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சான். அதனால அந்த ஆமை ஒரு வித்தியாசமான திட்டத்தை தீட்டுச்சான். அந்த புத்திசாலி ஆமை அந்த வித்தியாசமான திட்டத்தை தீட்டிட்டு முயல் கிட்ட பவ்யமா சொல்லிச்சான், வா இன்னொரு முறை அந்த ஓட்டப்பந்தய போட்டியில கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சான். அதனால என்ன, கண்டிப்பா கலந்துக்கிறேன் அப்படின்னு முயலும் போட்டிக்கு ரெடி ஆச்சு. இப்போ 4வது முறையா முயலும் ஆமையும் போட்டி போட தயாரானது. அப்போ ஆமை தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்தை காமிச்சு, அந்த மரத்தை யாரு ஃபர்ஸ்ட் தொடுறாங்களோ அவங்கதான் வின்னர் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த முயல், மரம் என்னடா இவ்வளவு தூரமா இருக்கு, நான் ஈஸியா ஓடிடுவேன், உன்னால முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான். ஏதோ முயற்சி பண்றேன் அப்படின்னு ஆமை சொல்லிச்சான். இதை தொடர்ந்து முயலும் ஆமையும் போட்டிக்கு தயாரானது. வழக்கம் போல முயல் வேக வேகமா ஒரே மூச்சா ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த மரத்தை தொடுறதுக்கு கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆத்துல நீரும் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த ஆத்தை நம்ம எப்படிடா கடக்க போறோம் அப்படின்னு முயல் ஸ்தம்பிச்சு போய் நின்றுகிட்டு இருந்தது. அதுக்குள்ள ஆமை மெதுவா நடந்து வந்தாலும் அந்த ஆத்தை ரீச் ஆயிடுச்சு. ஆமை அந்த ஆத்துல நீந்த ஆரம்பிச்சு அந்த மரத்தை தொட்டு வின் பண்ணிருச்சு. ஆமைக்கு ஒரே சந்தோஷம்தான். ஸோ நமக்கும் இதே மாதிரி வித்தியாசமா யோசிக்க தெரிஞ்சிருக்கணும். சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கிறது, கன்சிஸ்டண்டா தொடர்ந்து பண்றது, ஏற்கனவே பண்ண தப்ப திரும்ப பண்ணாம இருக்கிறது, இது மட்டுமே பத்தாது.
வித்தியாசமா யோசிக்க தெரியணும், நமக்கான களத்தை நமக்கு தேர்ந்தெடுக்க தெரியணும், அதுல புது புது ஸ்ட்ராட்டஜிஸை உருவாக்க தெரியணும். அப்படி இருந்தாதான் இந்த காலத்துல வெற்றி அடைய முடியும் அப்படின்னு இந்த 4வது கதையோட நீதி சொல்லுதுங்க. இதன் பிறகு அந்த முயலும் ஆமையும் ஓரளவுக்கு நட்பா பழக ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த முயலும் ஆமையும் நட்பா பழகிறது மற்ற விலங்குகளுக்கு பொறாமையா இருந்துதான். அதனால மற்ற விலங்குகள் ஒரு திட்டம் திட்டுச்சான். இதுவரைக்கும் முயல் ஆமை ஓட்டப்பந்தய போட்டியில 2 தடவை முயல் ஜெயிச்சிருக்கு, 2 தடவை ஆமை ஜெயிச்சிருக்கு. இப்போ ஃபைனலா ஒரு போட்டி நடத்துவோம்ப்பா, அப்பதானே யார் வின்னர்னு தெரியும் அப்படின்னு மற்ற உயிரினங்கள் எல்லாம் 5வது முறையா இந்த போட்டியை நடத்த ஏற்பாடு பண்ணிச்சான். இந்த முறை முதல்ல ஆத்த கடக்கணும், 2வது நிலத்தை கடக்கணும், அதன் பிறகு யார் அந்த மரத்தை தொடறாங்களோ அவங்க தான்ப்பா வின்னர் அப்படின்னு மற்ற விலங்குகள் அந்த ஓட்டப்பந்தய களத்தை ரெடி பண்ணி இருந்தது. இப்போ முயலும் ஆமையும் அந்த போட்டியில கலந்துக்க தயாரா நின்னுது. அப்போ ஆமை என்ன பண்ணுச்சு அப்படின்னா டக்குன்னு தண்ணிக்குள்ள நீந்த ஆரம்பிச்சது. அப்போ முயல் வந்துட்டு ஆமை மேல ஏறி நின்றுச்சான். அப்போ அந்த ஆமை அந்த முயலை தூக்கிக்கிட்டே நீந்த ஆரம்பிச்சது. அதன் பிறகு நிலம் வந்தது. நிலம் வந்ததும் அந்த முயல் மேல அந்த குட்டி ஆமை ஏறிக்கிச்சு. அந்த குட்டி ஆமையை சுமந்துக்கிட்டே அவங்க 2 பேரும் சேர்ந்தே மரத்தை தொட்டாங்களாம். உனக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி, நம்ம 2 பேருமே வின்னர் அப்படின்னு முயலும் ஆமையும் சொல்லி. இந்த 5வது கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டீம் ஒர்க். நமக்கு ஆமையோட கன்சிஸ்டன்சியும் இருக்கணும், அதே சமயத்துல முயலுடைய வேகமும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த காலத்துல நாம தொடர்ந்து முன்னேற முடியும். ஒரு சில நபர்கள் கிட்ட முயலுடைய வேகம் இருக்கும், ஒரு சில நபர்கள் கிட்ட ஆமையோட பொறுமையும் தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய திறமையும் இருக்கும். இதையெல்லாம் நம்ம சரியா பயன்படுத்தினாதான் நாம நம்மளோட பிசினஸ்லயும் வாழ்க்கையிலும் வெற்றி அடைய முடியும். இதுதான் 5வது கதை.